விநாயகப் பெருமானை வேண்டுகிறேன். உலகெங்கு வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவானது புனர்பூசம் நட்சத்திரத்தில் கடகராசியிலே பிறந்த நேயர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி காலத்தில் எப்படி இருக்கும் என்று அகத்திய சித்திரன் அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன். வைராக்கிய மனமும் முன்வைத்த காலை பின் வைக்காத குணமும் கொண்டவர்கள். நீங்கள் பணபலம் இருந்தாலும் பணபலம் இல்லாவிட்டாலும் உங்களை சுற்றி ஒரு படைபலம் இருந்து கொண்டே இருக்கும். பொதுநலத்தில் ஈடுபாடு கொண்ட உங்களை மக்கள் மனதிலே வைத்து கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருபெயர்ச்சி உங்களுடைய கடகராசியிலே புனர்பூச நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது அந்த குரு பகவானால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்று இந்த கடகராசி நேயர்களுக்கு, அதாவது ஜென்மத்திலே குரு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அதன் பயனாக குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறையதும் இருக்காது. பிரிந்து சென்ற உறவினர்களாம் வந்து சேருவார்கள். கையில் பணம் வைத்திருந்தால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். ஆகையினால் பணத்தை மண் அல்லது பொன் அதிலே முதலீடு செய்வது நல்லது. தாங்கள் முதலீடு செய்தால் பணத்திற்கும் பாதுகாப்பு, மனதிற்கும் நிம்மதி, குடும்பமும் மகிழ்ச்சி கிடைக்கும். வெளிவட்ட வாரத்திலே அதிக நட்பு, வீண் பேச்சு குறைத்து கொள்ளவும். மனவிட்டு அடுத்தவரை நம்பி தங்கள் குடும்ப கஷ்டங்களை அன்னைகளிடம் தெரியப்படுத்த வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் உங்கள் சாயப்படத்துக்கு முன்னின்று கேளுங்கள். இறைவன் எல்லாம் நடத்தி வைப்பார். கடவுளை நம்பினோர் கைவிட மாட்டார். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பார்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அதாவது குரு பார்க்கக்கூடிய நன்மைகள் என்று ஜோதிட விதி கூறுகிறது. அந்த வகையில் உங்கள் கடகராசியிலிருந்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே 5லே குரு பார்க்க அவனையெல்லாம் புகழ் பொறுப்ப என்ற ஒரு ஜோதிட நூல் சொல்லுது. அதே போல் புலிப்பாணி என்ற ஜோதிட சொல் 5லே பூபதியும் பார்க்க பிறப்புகள் சேவை, கீர்த்தி, புனிதன் என்று சொல்லுகிறது. அதாவது 5ஆம் பார்வையில் குரு பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் ஆஸ்தி பூஸ்தி கிடைக்கும். நல்ல மரியாதை, புகழ், பெரிய அந்தஸ்து, வசதி படத்தினுடைய தொடர்பு, உதவிகள் கிடைக்கும். பணம் பல வழியில் வந்து சேரும் என்று அந்த ஜோதிட நூல் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த கடகராசி நேயர்கள் உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கின்றது அந்த கலஸ்த கணத்தை. அப்போ வியாழன் நோக்கு வந்துவிட்டால் திருமணம் வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் பூபதியும் 7இல் நோக்க புனிதன் காமி, ராஜகன்னியால் லாபம், அன்றும் பரவி கன்றுகாலி வாகனம் உண்டு யோகதரன் என்று புலிப்பாதிரி ஜோதிடம் சொல்லுகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உயர்ந்த அரசருக்கு சமமான அந்தஸ்து உண்டாகும். பெண்களால் லாபம் அடைவார்கள். திருமணம் வகையில் பெண்களுடைய சொத்து சுகங்கள் கிடைக்கும். குதிரைப்படை, யானை, பசுக்கன்று, கால்நடைகள் விருத்தி போக யோகங்களாம் உண்டு என்று சுகபோக வாழ்க்கை வாழ்வார் என்று இந்த ஜோதி நூல் சொல்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் கேளுங்க. அதாவது கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். எந்த இடத்த? பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா, பாக்கியஸ்தானம் தன்னில் பாங்கால வியாழன் நோக்கில் தாக்கிய வினைகளெல்லாம் தகர்த்து தூள் தூளாக போய்விடும். யோக்கியவானாக வாழும் உயிர்நிலை கிட்டும் என்று நான் சொல்லல, காலக்கணிதம் என்ற ஜோதிட நூல் கூறுகிறது. இப்படி எல்லா நூல்களும் உங்களை பற்றி பெருமையாகவும் உங்களுக்கு கிடைக்கூடிய யோக பலங்களையும் சொல்லுகிறது. அந்த அத்தனை யோகங்கள் வரும்பொழுது நாமளும் அதுக்கு தந்தார் போல் நம்முடைய குலதெய்வ வழிபாடையும் நாம் செய்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் வரும் அத்தனை தொல்லைகளும் சூரியனை கண்ட பனி போல, மலை போல உள்ள கஷ்டங்கள்லாம் தூள் தூளாக காணாமல் போய்விடும் என்று இந்த நூல் சொல்லுது. செய்து வரும் தொழில் சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. ஒரு சிலருக்கு ஒரு கடை வைத்து அடுத்த கடை போடுவீங்க. சென்ற வருடம் ஏற்பட்ட விரை செலவுகளாம் கட்டு வரும்.
புதிய தொழில் தொடங்குவீங்க. இந்த வருடம் அருமையான காலகட்டமாக அமையும். இந்த அளவுக்கு இந்த குருப்பயிற்சி செய்யும் உங்களுக்கு பணம் பலகள் வந்து சேரும். அதனால் உங்களை ஊரில் உள்ள கோயில், அம்மன் கோயில், அது ஸ்ரீ துர்க்கை அம்மன், அது மாரியம்மன், அது காளி, இவர்களுக்கு ராகு காலத்தில் சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. குங்குமப்பூ போட்டு பூஜை பண்ணுங்க, வணங்குவாங்க. உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும், நல்லதே நடக்கும், நலமுடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.